வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஆக்சுவலி டிடிஎஃப் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4-5 வருஷம் பக்கம் ஆக போகுது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நம்மளால் யார் மனசு கஷ்டப்பட்டுருக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ பார்த்து தான் இருப்பேன். பட் அப்படி இருந்துமே என்னால் யாராவது மனசு கஷ்டப்பட்டுருந்துச்சுன்னா உண்மையாக சாரி. ஸோ அதை நாங்கள் உண்மையாக தெரிஞ்சு பண்ணலை. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மகிழ்வூற்றுக்கு செஞ்ச செயல் அது ஒரு தப்பாக போர்ட்ரேட் ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு தாழ்மையான மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிடுங்க. ஆக்சுவலி உண்மையாகவே நாங்கள் மனசார சாமி கும்பிட தான் போனோம். ஒரு 3 விஷயம் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. முதல் விஷயம் என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, திருப்பதியில் எப்படி நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணலாம், திருப்பதியில் ஃபோன் அலோடே இல்லையே, நீங்கள் இல்லீகலாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த ஒரு ப்ராங்க் மாதிரி ஒன்று வந்து என்னோடய நெருங்கிய நண்பர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எப்படி ப்ராங்க் பண்ணலாம் திருப்பதியில் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி திருப்பதியில் வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டாவதாக இப்போ சொன்னேன் இல்லைங்க, அது வந்து ஆக்சுவலி ப்ராங்க் கிடையாது. நாங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ணோம். எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, அந்த மாதிரி நடந்திருக்குங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து நகைச்சுவை எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணோம். பட் அது தப்பாக முடிஞ்சிச்சு. மூணாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா, என்னோடய நெருங்கிய நண்பர் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி அதை பற்றிலாம் தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பண்ணால் எப்படி இல்லீகலாக நீங்கள் திருப்பதியில் வந்து ஃபோன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி நாங்கள் இல்லீகலாக திருப்பதியில் ஃபோன் யூஸ் பண்ண கிடையாது. திருப்பதியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கட்டம் வரைக்கும் வந்து பண்ணால் ஃபோன் அலோடட். அதுக்கு மேலே தான் வந்து பண்ணால் ஃபோனை சப்மிட் பண்ணணும். பயங்கர தரோவாக செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. யாருமே ஃபோன் எடுத்துகிட்டு போக வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி தரோவாக தான் செக் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ வந்து 2 அட்டி அப்படிம்பாங்க, குடவுன்னு சொல்லலாம். ஸோ அந்த 2 குடவுன் இருக்கும். முதல் குடவுன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் அலோடட். அதுக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா தான் அங்கே ஒரு ஃபோனை சப்மிட் பண்ணுறக்கு ஒரு இடம் இருக்கும். அது எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாமே வந்து பண்ணால் நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்து பண்ணால் பெருசாக நம்மளால் வ்ளாக் பண்ண முடியாது. எதனாலன்னா ஃபோனை வந்து லாக்கரில் போடுறதுக்காக வந்திருக்கோம். இதோ அங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா லாக்கரு. ஸோ அந்த லாக்கரில் கொண்டு போய் போட்டுருவோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளால பெருசாக வ்ளாக் பண்ண முடியாது. அப்போ ஃபோன் எங்கே வந்து நான் கலெக்ட் பண்ணுறது? ஓகே. ஏழுகுண்டரவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. டிடிஎஃப் அட்லாஸ்ட் சாமியை பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபோனை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதையும் வீடியோவாக போட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி சாமியை போய் பெருமாளை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வந்தக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை வாங்கி மறுபடியும் கண்டினியூ பண்ணியிருப்போம். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு எந்த ஒரு தப்புமே தெரியாது. பட் அந்த வீடியோ கிளிப்பை மட்டும் பார்க்கும்போது எங்களுக்குமே தப்பாக தாங்க தெரியுது. ஆக்சுவலி அந்த கிளிப்பை மட்டும் எடுத்து பார்க்கும்போது எங்களுக்குமே தப்பாக தான் தெரியுது. பட் அந்த ஃபுல் வீடியோவை பார்க்கும்போது யாருக்கும் எந்த தப்பும் நினைக்க மாட்டாங்க. இப்போ 2வது இஷ்யூக்கு வரேன். அந்த ப்ராங்க் பண்ண மாதிரியான செயல்கள், அது ஆக்சுவலி நாங்கள் ப்ராங்க் பண்ணலை. ஆக்சுவலி நாங்கள் 12 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணியிருப்போம். அந்த vlog நம்மளோட vlogலையுமே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த vlogவை ஃபுல்லாக பாருங்கள். தப்பு இருக்குதான், அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உண்மையாக சாரி. பட் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு அது தப்பாக தெரியாது. அப்படி தப்பாக தெரிஞ்சிருந்தாலும் உண்மையாக சாரி. எவ்வளோக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக நான் இப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ இன்னும் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக நான் பார்த்துக்கிறேன். உண்மையாகவே ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குங்க. ஏன்னா மனசார சாமி கும்பிட போனோம். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கும் தெரியும், நாங்கள் பெருமாள் சாமியை போய் எவ்வளோ சந்தோஷமாக தரிசனம் பண்ண போனோன்னு. அந்த இடத்துல இப்படி நடந்தது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் ஒரு 12 hours வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அட்டியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களை கிராஸ் பண்ணி போகிற அங்கிள்ஸ் அண்ணாங்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களும் வந்து பண்ண இந்த மாதிரி கேட்டை திறக்கிற மாதிரி வந்து பண்ணால் ஒரு நகைச்சுவை உணர்வில் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. நாங்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் தான் முன்னாடி உட்காந்துட்டு இருப்போம். அந்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா எப்படா சாமியை பார்க்க போவோம்னு சொல்லி ஆவலாக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்போம். அப்படி கேட்டை திறக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உடனே எந்திரிச்சோம் நாங்கள். அப்புறம் பார்த்தா அவங்க சும்மா விளையாண்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் நகைச்சுவாக சிரிச்சுட்டு உட்காந்துட்டோம். எங்கள் கூட வந்திருந்த அவங்க ஊர்க்காரங்களே தான், நம்ம ஆந்திராக்காரங்களோ இல்லை கர்நாடகா அண்ணனுங்களோ. ஸோ அந்த அண்ணன் நான் பண்ண போகிறேன் தம்பி, இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ல ஓபன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு ரிட்டர்ன் மற்றவங்களுக்கு ப்ராங்க் பண்ணுறதே தப்பு. நான் அதை லைக் பண்ண மாட்டேன். அப்புறம் கூட்டத்தில் வந்து பண்ணால் அவங்க தள்ளி போயிட்டாங்க. அது அந்த ஒரு பூட்டுக்கிட்ட போய் இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணாங்கன்னு சொல்லி நகைச்சுவையாக நாங்கள் ட்ரை பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் தப்பாக போர்ட்ரேட் ஆயிடுச்சு. ஸோ உண்மையாகவே மறுபடியும் எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலுமே நான் மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இருந்தாலுமே அப்படி நாங்கள் பண்ணியிருந்துருக்கக்கூடாது. ஸோ பக்தர்களை வந்து அப்படி ஏமாற்றிருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி நாங்களும் பக்தர்கள் தான், நாங்களும் ஏமாற்றப்பட்டோம். அதே மாதிரி நாங்களும் ஒரு விளையாட்டாக செஞ்சோம். இது ஏமாற்றுதல் கிடையாது, இது ஒரு விளையாட்டுத்தனமாக நாங்கள் செஞ்சிட்டோம். 3வது விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அஜீஷ் எப்படி கோவிலுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி டிடிஎஃப் நம்மளோட ஜென்ரேஷன் வந்து பண்ண எந்த ஒரு ஜாதி மதம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பிரிவினையிலையும் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மதத்தோட டேட்டூமே நான் போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஜாதி மதம் எதுவுமே நம்ம பார்த்தது கிடையாது. அண்ட் வந்து அது ஆந்திரா, இது தமிழ்நாடு, அது கர்நாடகான்னு பார்த்தது கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதுவும் நம்ம ஊர் தான், இதுவும் நம்ம ஊர் தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். எல்லாருமே நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். நானும் வந்து பார்த்தீங்கன்னா மசூதிக்கு போயிருக்கேன், நானும் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போயிருக்கேன். அப்போல்லாம் எந்த இஷ்யூவும் வந்தது கிடையாது. பட் என்னோட நெருங்கிய நண்பரான அஜீஷ் வந்து கோவிலுக்கு வர்றதை ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்க வேணாம். உண்மையாக அஜீஷ் வந்து பார்த்துட்டிங்கன்னா
மதத்தை இழிவுபடுத்தணுமோ அப்படின்லாம் நினச்சி அவன் பண்ணவே கிடையாது. எங்கள் கூட வந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அவரே சொல்லியிருப்பார் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. அதை தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கேருந்த ஒரு ஆர்வத்திலையும் அங்கேருந்த சாமியை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் அந்த தவறு நடந்து போச்சு. பட் இதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸில் வந்து பண்ண அந்த மாதிரியான ஒரு தவறுகள் நடக்காது. எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இது நாங்கள் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. எப்போவுமே ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக வீடியோ போடுவோம், இன்னும் நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட வீடியோ பண்ணுறோம். ஸோ லவ் யூ ஸோ மச் அண்ட் சாரி. அண்ட் வந்து எல்லோரும் ஒன்றா இருப்போம், எதுனாலையும் பிரிவினை வந்துடக்கூடாது. லவ் யூ ஸோ மச். அண்ட் வந்து எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கனாலேயே ஒரு பிரிவினை வந்துருமோ அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி என்னை ரொம்ப துரத்துது. அதனால் அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் வேணாம். லவ் யூ ஸோ மச்.